தினமான இன்று சென்னை எலியட்ஸ் கடற்கரையில் 1 பில்லியன் ரைசிங் அமைப்பை சேர்ந்தவர்கள் பெண்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றிற்கு ஏற்பாடு செய்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சரண்யா தரும் நேரடி தகவல்களை இப்போது பார்க்கலாம். சரண்யா, இப்ப இந்த 1 பில்லியன் ரைசிங் அமைப்பினை சேர்ந்தவர்கள் என்னதான் மைய பொருளா வச்சு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க? ராஜி, நீங்க சொன்ன மாதிரி இங்க இப்ப நான் எலியட்ஸ் கடற்கரையில இருக்கேன். இங்க 1 பில்லியன் ரைசிங் அப்படின்னு ஏற்கனவே ஒரு குளோபல் மூவ்மெண்ட் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அதாவது பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிரான இந்த இயக்கம் உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் பெண்களை இதற்காக ஒருங்கிணைக்கும் அப்படின்ற ஒரு கருத்தோட இறங்கியிருக்காங்க. அதன் சென்னை பதிப்பா ஐ ஆர்ட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க இந்த ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ராஜி, இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு பப்ளிக் நடுவுல ஒரு ஆர்ட்டின் மூலமா, கலையின் மூலமா இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு கருத்தோட இன்னைக்கு இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ராஜி, இப்ப இத நடனம் ஆடுறது வேற, இதை தவிர வேற என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் அங்க செய்யப்பட்டிருக்கு? இந்த நடனத்தின் மூலம் அவங்க சொல்ல வரும் கருத்து என்ன சரண்யா? ராஜி, இந்த விழிப்புணர்வு, அதாவது என்ன இவங்களோட முக்கியமான கருத்து என்னன்னா 1 பில்லியன் ரைசிங் அப்படின்னு சொல்றாங்களே, அது மாதிரி 1 பில்லியன் டான்சிங் அப்படின்ற ஒரு கருத்தை இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை எதிர்க்கிறத கலையின் மூலமா வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆடுவதன் மூலமாகவும், இது மாதிரி தெரு நாடகங்கள் போடுவதன் மூலமாகவும், இன்ஃபேக்ட் இவங்க ஒரு ஷார்ட் பிலிம், 2 குறும்படங்கள் கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை எதிர்த்த மாதிரி 2 குறும்படங்கள். இதையெல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்களா இல்லாம சமூக, அதாவது இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ்டும் கலைத்துறையில இருக்கவங்களும் இணைந்து இந்த ஒரு மெசேஜ மக்களுக்கு எடுத்துட்டு போகணும், பப்ளிக்கு ஒரு கேட்சியான ஒரு வேலை எடுத்துட்டு போகணும், சுலபமா எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இன்னைக்கு இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில ராஜி, இது 5:30 மணிக்கு, இந்த 5:30 மணி அளவில் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சது. இந்த 5:30 மணிக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் இங்க வர எல்லா பப்ளிக் எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க. அதற்கு அடுத்தபடியாக மைம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடகம் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பாத்துட்டு இருக்க முடியுது. அந்த மைம்ல என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன்முறைகளையும் அடக்குமுறைகளையும் எதிர்த்து போடப்படும் நாடகங்கள், அந்த ஒரு கருத்துக்கள் மைம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊமை நாடகங்களின் மூலமாக மக்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கு. இன்னைக்கு பொதுவா பாத்தீங்கன்னா இதுல நிறைய மக்கள் இந்த இடங்கள்ல குவிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது வெறும் பதாகைகளையும் இது மாதிரியான ஒரு சீரியஸான டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் மட்டும் சொல்லாம, இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் மூலமா சொல்லும் போது இது மக்களுக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு ரொம்ப சுலபமாகவே எடுத்துட்டு போயிடும், ஈஸியா போய் அவங்களை கொண்டு சேரும் அப்படின்ற ஒரு கருத்தை வலியுறுத்துறதுக்கு தான் இந்த 1 மில்லியன் ரைசிங் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ராஜி, இப்ப இந்த அமைப்பை சேர்ந்த எத்தனை பேர் இதுல பங்கு கொண்டிருக்கிறாங்க சரண்யா? அதுல அவங்க வலியுறுத்துற விஷயங்கள், அதாவது அதுல இருக்க முக்கிய பிரமுகர்கள் இவங்க எல்லாம் யார் யார்? ராஜி, இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இந்த ஐ ஆர்ட் சேஞ்ச் அப்படின்ற இந்த அமைப்பை சேர்ந்த எல்லாருமே ஒரு இளம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கடந்த 2 மாதங்களா சென்னையில் இருக்க எல்லா பெரிய காலேஜஸ், எல்லா யூனிவர்சிட்டிஸ், அதே மாதிரி ஐடி, பிபிஓ கன்சர்ன்ஸ் எல்லா இடத்துலயுமே போய் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்க இது குறித்த நிறைய கருத்தரங்குகளையும் நிறைய ஈவெண்ட்ஸையும் அவங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. பெரிய சென்னை போன்ற பெருநகரங்கள் மட்டும் இல்லாம குக் கிராமங்கள், கிட்டத்தட்ட ஒரு 70 குக் கிராமங்களுக்கு போய் 70 ஊர்களுக்கு போய் இந்த ஒரு மெசேஜ் அவங்க பரப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த 2 மாத இந்த சுற்றுப்பயணத்தின் இறுதி நாளா இன்று இந்த ஈவெண்ட்டை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதாவது இந்த 2 நாள் பயணம் முடிந்தது, இந்த 2 மாத பிரச்சாரம் முடிந்தது அப்படின்றத குறிக்கும் வகையில் சென்னையில இவங்களோட இந்த பினிஷிங் ஈவெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ராஜு, இது முடியும் போது இது ஒரு 7 மணி அளவுல முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது முடியும் போது மற்ற ஆசிய நாடுகள் எல்லாம் இருக்க மாதிரி இந்த விளக்குகள், பறக்கும் விளக்குகள், அதாவது இந்த லைட் லேண்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்குகளை இங்க கூடியிருக்கும் பெண்கள் அனைவரும் சேர்ந்து பறக்க விடுவாங்க. இதுதான் இந்த ஈவெண்டோட ஒரு கடைசி விஷயமா இருக்கும், ஒரு ஐ கேண்டியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்க கேட்ட மாதிரியான இதுக்கு ஒரு நல்ல மீடியா சப்போர்ட் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே பாத்தீங்கன்னா நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் வந்திருக்காங்க, ஆர்ஜேஸ் வந்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம நிறைய டான்ஸ் யூஸ், சொர்ணமாலியா மாதிரியான டான்ஸ் யூஸ் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னும் சிறிது நேரத்துல. இது மட்டும் இல்லாம இவங்க சொன்ன மாதிரியான ஒரு பப்ளிக் ஈவெண்டா இருக்கிறத பார்க்க முடியுது. இங்க நிறைய ஆண்களும் பெண்களும் கலந்து இது எதற்காக அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்க முன்னாடி கிரியேட் பண்ணிருக்கிறத நம்மளால இங்க பார்க்க முடியுது. ராஜி, சரண்யா, 1 பில்லியன் ரைசிங் பத்திய நேரடி தகவல்களுக்கு நன்றி சரண்யா. இன்னும் பல செய்திகள் காத்திருக்கின்றன. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.